தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேல் நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அதாவது மார்க்கெட் நான் எதிர்பார்க்கவே இல்லை, 17,500க்கு மேலே போயிடுச்சு. இன்ஃபேக்ட் நிஃப்டி 17,557 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 டச் பண்ணியிருக்கு. மேலே போகலை, 41,000 டச் பண்ணியிருக்கு. ஸோ ஏன் மார்க்கெட் மேலே போகுது? இப்போ யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இல்லாட்டி யூரோப்பியன் மார்க்கெட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போத் ரெண்டு மார்க்கெட்டும், அதாவது யூஎஸ் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபேக்ட் நேற்று சொல்ல போனீங்கன்னா டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸு கீழே இருந்துச்சு. நாஸ்டாக் கிட்டத்தட்ட 1.5% டவுனில் இருந்துச்சு. யூரோப்பியன் மார்க்கெட், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது யூரோப்பியன் மார்க்கெட்டுமே கூட கீழே தான் இருந்துச்சு, இல்லாட்டி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன காரணம், எதனால் நம்ம மார்க்கெட் மட்டும் மூவ் ஆகுது அப்படின்றது ஒரு புரியாத புதிருன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது. என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ சேர்மன் சக்திகாந்த தாஸ் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற போகிறாரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த வாட்டி அவர் எவ்வளோ ஏற்ற போகிறாரு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட்டு ஏற்றுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இன்கேஸ் இவங்க சக்திகாந்த தாஸ், நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் கிட்டத்தட்ட 50 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனா அது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எனக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, எனக்குன்னு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், இல்லை மார்க்கெட் என்ன ஆக போகுது, இல்லை மார்க்கெட் எப்படி நகரலாம், மேலே போகலாமா இல்லை கீழே வரலாமா அப்படின்னு எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கும்ல மார்க்கெட்டை பற்றி. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னாலும், இல்லாட்டி எஃப்ஐஐ பொசிஷன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னாலும், இல்லை சார்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னாலும் எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்போம். இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாலும் கூடவே மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கா? இல்லவே இல்லை. 100% பாசிட்டிவ் நியூஸ் இல்லவே இல்லை. ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு இன்ஸ்பைட் ஆஃப், அதாவது குளோபல் மார்க்கெட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது ஆர் ரெட்டில் இருக்குது. இது இருந்துமே கூட நம்ம மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குன்னா, ஸோ நாளைக்கு வரப்போகிற ஈவெண்ட்டாக ஆல்ரெடி ப்ரைஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தவறாமல் மார்க்கெட்டை பாருங்கள், மார்க்கெட் நியூஸை பாருங்கள். ஏதாவது பொசிஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஹெட்ஜ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது நாளைக்கு என்ன மேட்ருன்னா, இப்போ 25 பேசிஸ் பாயிண்ட்டு இல்லாட்டி 50 பேசிஸ் பாயிண்ட் ஏற்றுனாங்கன்னா, கடந்த 10 வருஷம் 2007க்கு அப்புறம் இப்போ தான் ஆர்பிஐ இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 7%, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ நீங்கள் பைக் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, ஓடி வாங்கினாலும் சரி, இல்லை வேறு எந்த விதமான லோன் எடுத்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ். இப்போ லோன் எடுக்கிறதுக்கான மக்கள் இப்போ போய் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டியிலேயே நிறைய காசு போகும். அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க. ஸோ எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்கன்னா, நீங்கள் போய் நிறைய வட்டி கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க. ஸோ நீங்கள் எஃப்டிலேயோ இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயோ நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகளை அவங்க உண்டாக்கி தராங்க. ஸோ நாளைக்கு பார்ப்போம் என்ன விஷயம், ஏது நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்த்துக்குவோம். ஸோ நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு தெரியாதில்ல, ஏற்கனவே வியாழக்கிழமைகள், அதாவது எக்ஸ்பைரிஸ், B.Nifty எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், இல்லாட்டி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வியாழக்கிழமையாக இருக்கட்டும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேஸில் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அதாவது 2-வே 3-வே மூவ்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் மார்க்கெட்டில். ஏற்கனவே வாலட்டைலாக இருக்கிற மார்க்கெட்டில் இவங்க ஏன் எக்ஸ்பைரி டேயில் ரெப்போ ரேட்டோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பைனரி ஈவெண்ட்டை ஏன் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வைக்கிறாங்கன்றது இது வரைக்கும் எனக்கு புரியல. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், யாருக்குமே தெரியல. எனிவே அதை பற்றி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்த்துருவோம். அது இல்லாமல் இப்போது பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்திங்கன்னா, பேங்க் நிஃப்டியும் கரெக்டான ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி சார்ட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 15 டிசம்பர்
அதுக்கப்புறம் 3 ஜான்வரி, அதுக்கப்புறம் 24 ஜான்வரி, அதுக்கப்புறம் 8 மார்ச். ஸோ இந்த தேதிகளில் இதே ரேஞ்சில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு டோஜி பேட்டர்னை தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டோஜி பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அன்டிசைசிவ்னஸ், மார்க்கெட் எந்த பக்கம் போகணும்னு அதுக்கே தெரியல, இல்லை பையர்ஸ்க்கோ இல்லை செல்லர்ஸ்க்கோ குழப்பமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. மேபி நாளைக்கு முக்கியமான ஈவெண்ட் இருக்கிறதுனால அதுக்கு வெயிட் பண்ணிட்டும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே மேபி மார்க்கெட்டு மேலேயோ இல்லை கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாருக்குமே தெரியாது நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது. இன்கேஸ் ஆர்பிஐ கவர்னர் நாளைக்கு 50 பேசிஸ் பாயிண்ட் ஏற்றுட்டாருன்னு வச்சுங்க, மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. புரியுதுங்களா? 50 பேசிஸ் பாயிண்ட் ஏற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி தான். ஆனால் மேபி 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை, 17,557க்கு மேலே போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10ஆம் தேதி, அதாவது 10 மார்ச் பார்த்திங்கன்னா நிஃப்டி லோ 17,573. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா 17,557, கிட்டத்தட்ட வெறும் 20 பாயிண்ட்ஸு தான் இந்த கேப்பு. ஸோ 10ஆம் தேதி 17,573. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி எதில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17,443, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுது. ஸோ இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, 10 மார்ச் 11 மார்ச், இந்த கேப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுது நிஃப்டி. ஸோ இன்கேஸ் மார்க்கெட்டை நாளைக்கு கேப் அப் ஆகி இந்த 17,573க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கேப் அதே 10ஆம் தேதி மார்ச் லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41,000, லோ பார்த்திங்கன்னா 41,208. அடுத்த நாள், அதாவது 9 மார்ச் 10th மார்ச் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 40,800, அதாவது 400 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுது 9 மார்ச்லேருந்து 10 மார்ச். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாமல் பேங்க் நிஃப்டி திணறுது. ஸோ பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 41,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அதே மாதிரி நிஃப்டி 17,600க்கு மேலே சஸ்டெயின் ஆகும். ஸோ இது ரெண்டுமே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாட்டி சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இது என்னோட பார்வை, மார்க்கெட் எப்படி போக போகுது இல்லை என்ன ஆக போகுதுன்றது என்னோடய பார்வை. ஸோ உங்கள்கிட்டே நான் விட்டுறேன். நீங்கள் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கா இல்லை பியரிஷாக இருக்கா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. நீங்கள் கீழே கமெண்ட் செஷனில் போட்டு விடுங்க உங்களோட பார்வை என்ன, மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றத போட்டு விடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி எஃப்ஐஐ டேட்டா மணி கிட்டத்தட்ட 5:30 மணிக்கிட்ட ஆக போகுது, 5:15 ஆகுது. இது வரைக்கும் எஃப்ஐஐ டேட்டா வரல. இன்கேஸ் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இன்றைக்கி எஃப்ஐஐஸு டிஐஸ் ரெண்டு பேருமே சமமாக வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி விற்றுருப்பாங்க. அதுதான் யூஸ்வலாக நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்ட்டிசிபெண்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இது ஒரு முக்கியமான டேட்டா. நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 1,62,529 ஷார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இன்னும் எஃப்ஐஐஸ் ஷார்ட் பொசிஷன்ஸை அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுது, வேறு ஒன்றும் சொல்லலை. ஸோ இப்போ பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி இங்கிலீஷ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி 1,55,000 இருந்துச்சு. இப்போ 1,55,000லேருந்து 1,62,000 ஆக்கியிருக்காங்க, 62,500 ஆக்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன ஆக போகுது, நாளைக்கு ஆர்பிஐ கவர்னர் சொல்கிறத வச்சு மேபி இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அது ரெண்டாவது விஷயம். ஸோ நாளைக்கு இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு லேகிங் டேட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் 41,000 கால் ஆப்ஷன்ஸை அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் 41,000 புட்டையும் நிறையா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000 ஷார்ட் ஸ்ட்ராடல் நிறையா பீப்புள் எழுதுகிறாங்க, மக்கள் நிறையா ஷார்ட் ஸ்ட்ராடல் எழுதுகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 17,500 வந்து நிறையா புட் ஆப்ஷன் வரிசையாக புட் ஆப்ஷன் தான் எழுதியிருக்காங்க. 17,500 அதாவது பார்த்தீங்கன்னா 17,500 17,400 17,300 வரைக்குமே புட் ஆப்ஷன் நிறையா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா 17,700 தான் ஹையஸ்ட் கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு பைனரி ஈவெண்ட் வருது, அது எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரியாமல் நம்ம இப்போ எதையுமே சொல்ல முடியாது. ஸோ நான் இது வரைக்கும் மார்க்கெட்டை சம்மரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.